சதுர்தசி நரகாசுர சதுர்தசி. அதுக்கு முதல் நாள் வர திரையோதசி தன திரையோதசி. 3 நாளும் விசேஷமா பண்ணி அமாவாசைக்கு பிதர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணக்கூடியவாதான் இது பிதர்களுக்குள்ள தர்ப்பணங்கள். அன்றைய தினம் யம தர்ப்பணம் பேர். சத்தியாந்தரம் பண்ணும்போது யமாய தர்ம ராஜாக மற்ற வேதந்தகா கஜா வைவஸ்வதாய காலாயா சர்வபூதா கஜான்னு சொல்றவன் அன்னைக்கு தெரிந்ததும் யம பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. மிருத்யு வரப்போறது நிச்சயம். அந்த மிருத்யு வர்ற டயத்துல யம பயம் இல்லாமல் மரண அவஸ்தை இல்லாமல் இந்த ஜீவன் சத்கதி பிராப்தம் அடையணும்னு நித்திய பிரார்த்தனை பண்றோம். புருஷாலாம் ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணணும்னாக்க சாயங்காலமா 5:30 மணி 6 மணிக்கு யம தீபம் ஏற்றுறதுன்னு பேர். இழுப்பெண்ணெய் வச்சோ இல்ல நல்லெண்ணெய் வச்சோ தாமரை திரிய போட்டு புது அகல் விளக்க வாங்கி ஒரே முகமாக யம தீபம் ஏற்றுறதுன்னு பேர். அதனால நாளைய தினம் யம தீபம் ஏற்றுறதும் நாளைக்கு இன்னைக்கு ஒரு வருடம் ஆதி வருத்தினால நாளைக்கு தர்ப்பணமா போறதுனாலையும் பித்திருக்கள் காரியம் பண்ணி வரும். இந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் நித்தியம் சௌமங்கல்யங்கள் ஏற்பட்டு சௌபாகியங்கள் ஏற்பட்டு சௌமனசியம் ஏற்பட்டு எல்லாரும் சுபிட்சமா சந்தோஷமா இருக்கணும் தான் ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு பெரியவாள்லாம் ரிஷிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பண்டிகையில தன திரையோதசி சதுர்தசி அமாவாசை இது 3 தான் 3 சுரூபமாக அம்பாள் இருக்க. காசியில அம்பாள் பிரதானமாக அன்னபூர்ணி நடுப்புற இருக்கா. அம்பாளுக்கு இந்த பக்கம் பூமி தேவி இருக்கா. அம்பாளுக்கு இடது பக்கம் மகாலட்சுமி இருக்கா. அதனாலதான் 2 பக்கம் 2 தீபத்தை வச்சிருக்கா. இருக்குன்னா தீபம் ஏற்றி வைக்கணுங்கிறது ஒரு தீபம் இல்லாமல் எதுவும் கிடையாது. தீபாவளி தீப ஒளி எல்லாம் ரைட்டு அமைஞ்சிருக்கு. அம்பாளுடைய வலது பக்கம் பூமி தேவி நின்று இருக்கா. இடது பக்கம் மகாலட்சுமி நின்று இருக்கா. இதையும் கொடுக்கறதுக்கு ரெடியா. இத வாங்கிக்கிறதுக்காகவும் எல்லாருக்கும் ஞானம் வரணும், மோட்சம் ஏற்படணும், வைராக்கியம் ஏற்படணுங்கிறதுக்காக பகவான் பிக்ஷாடனாக பரமேஸ்வரன் விஷ்ணுபாத்திரத்தை கையில வேண்டாம் அம்பாள்கிட்ட கேட்கிறார். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். அவர்கிட்ட அம்பாள்கிட்ட கரண்டையில வச்சுட்டு இந்த பட்சணங்கள்லாம் நமக்காக. அதனால நமக்கு வேணுமோ அதுதான் அருள் பிரசாதம் வேணுமே. அதனால அது நமக்காக. சுவாமி போய் அம்பாள்கிட்ட என்ன வைக்க விடும், இட்லி விடும், வடை விடும், ஏதாவது ஸ்வீட் விடும், ஏதாவது அப்படி எல்லாம் கேட்கல. எனக்கே ஞானத்தை கொடுங்கிற ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாடனாக இருந்தது சுவாமி. எனக்கு ஞானத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு, நம்ம 2 பேரையும் வழிபடுறவாளுக்கு மோட்சத்தை கொடு. அதனால்தான் மோட்ச தெய்வத்தை ஏற்ற சொல்றேன். இதன் பிரகாரம் இன்றைய தினம் இரவு ராத்திரி நரகாசுர சதுர்த்தியாக இருக்கிறதுனால அம்பால அன்னபூர்ணைய கணக்கின் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அம்பாள் அப்படி ஒரு அம்பாள் சுரூபம். அதனால லோகக்ஷேமார்த்துக்காகவும் நேற்றுக்கே சொன்ன மாமாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா தீபாவளியில இருக்கிறது. மகாபரிவாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மாதா பிதாக்களுடைய ஆசீர்வாத அனுகிரகத்தினாலையும் உங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் பார்த்திருப்பா, பார்க்காம கேட்பா. பார்த்திருந்தால் சந்தோஷம், பார்க்கலன்னா மேலேருந்து பார்க்கலாம் பாருங்க, அது ஒரு அதோட சந்தோஷம். ஆத்மா ஹிருதகம்பகி அகம் அமிர்தம் பிரம்மனே. ஆத்மஸ்வரூபமாக ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய பெரியவாள்லாம் பித்தர்கள்லாம் பார்த்து குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியலையே, தாபம் இருக்கும். சம்பாதிச்சு அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கி கொடுக்க முடியலையே. இது ஒன்றுதான். கந்தையாதாரம் கசக்கி கட்டு கூடா தாம் ஈஸ்வரூபா பசவோ வதந்தி சானோ மந்திரீஷமோ ஜந்துஹாதனா தேனுர்வா கஸ்மானமதட்டசைதோ சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தன்மனோ வீட்டவரதம் தர்மா வீட்ட பலப்பிரதம் புரந்தரம் குரும் வந்தே தாசஸ்ரேஷ்டம் தயாதிதிம் சூத்திரபதே
समेत विश्वक्षेणं ध्यायामि विश्वक्षेणमावाहयामि विश्वक्षेणाय नमः आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नानं समर्पयामि आचमनीयं समर्पयामि अलङ्कारान्ते दिव्यश्री परिमलः वृन्दान् धारयामि वृन्दानोपरि हरिद्राकुङ्कुमं समर्पयामि अक्षतान् समर्पयामि पुष्पमालान् समर्पयामि पुष्पैः सम्भूजयामि ओम केशवाय नमः ओम नारायणाय नमः ओम माधवाय नमः ओम गोविन्दाय नमः ओम विष्णवे नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम पावनाय नमः ओम श्रीधराय नमः ओम ऋषिकेशाय नमः ओम पद्मनाभाय नमः दामोदराय नमः सूत्रमते समेत उत्तरक्षेण स्वामिने नमः नानाविधपतिवरप्रभुपादवस्त्रगामि धूपदीपात्मं समर्पयामि भोद्भवस्तुवः कदलीफलमृतं महादेवेन्द्रयामि आचमनीयं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि योगान् पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् वसुमान् भवते चन्द्रमापा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसुमान् भवते एवं वेद योगाभागितमं वेद आगतमवान् भवते महागणपतये नमः सूत्रवती समेत विश्वक्षेण स्वामिने नमः प्रार्थनां समर्पयामि लोकक्षेमार्थं शरणालय भक्तमहाजनानां सर्वाभिष्टसिद्ध्यर्थम् अन्नपूर्णा श्री भूमिदेवी श्री महालक्ष्मी पूजां करिष्ये भवद्भवद्वः अन्नपूर्णे पेण्डिंग ध्याனம் இங்க பூமிதேவி இங்க மகாலட்சுமி அங்க போட்டுட்டு இப்படி வந்துட்டு பூ போட்டு அங்கே வந்துடும் अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम विघ्नार्थे आदाशमाकृति देवी पिता देवो महेश्वरः साधनादिव भक्ता सत्स्वते शोभवनत्रयम् अन्नपूर्णां ध्यायामि अन्नपूर्णाम् आवाहयामि भूमिदेवी अस्मिन् देवी ज्योतिषे भूमिदेवीं ध्यायामि आवाहयामि अस्मिन् देवी ज्योतिषे महालक्ष्मीं ध्यायामि आवाहयामि महालक्ष्मी नमः भूमिदेव्यै नमः आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकान् समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ओम अन्नपूर्णायै नमः ओम शिवायै नमः ओम पशुपतेर्देवत्रपत्रे नमः ओम उग्रदेवत्रपत्रे नमः ओम भीमदेवत्रपत्रे नमः ओम महदोर्देवत्रपत्रे नमः ओम श्री अन्नपूर्णायै नमः नानाविधपरिमलपत्रपुष्पान् समर्पयामि ओम भूमिदेव्यै नमः ओम आद्रां मुट्करणीं मुट्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यानिरण्मकें लक्ष्मीं जातवेदो मनामः आर्द्रां यकरणीं मुट्टिं पिङ्गलां पद्ममालिनीं सर्वस्वदेवत्रपत्रे नमः ओम सर्वस्वदेवत्रपत्रे नमः ओम ईशानस्वदेवत्रपत्रे नमः ओम विष्णुदेवस्य पत्रे नमः ओम उग्रस्वदेवत्रपत्रे नमः ओम भीमस्वदेवत्रपत्रे नमः ओम महदोर्देवत्रपत्रे नमः ओम अन्नपूर्णायै नमः भूमिदेव्यै नमः महालक्ष्मी नमः नानाविधपरिमलपत्रपुष्पान् समर्पयामि दशाङ्गं मुकुलं धूपं सुगन्धं च मनोहरम् आग्नेयः सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् अन्नपूर्णायै नमः श्रीभूमिदेव्यै नमः महालक्ष्मी नमः धूपमाग्रापयामि धूपानन्तरम् आचमनीयं समर्पयामि साध्यं त्रिवर्ते संयुक्तं मन्दिरा योजितं मया गृहाण मङ्गलं दीपं त्रैलोक्य शिबिरावहम् अन्नपूर्णाम्बायै नमः भूमिदेव्यै नमः महालक्ष्मी नमः दीपं दर्शयामि धूपदीपानन्तरम् आचमनीयं समर्पयामि भोद्भवद्वः देवसवितः प्रसुभ सत्यं दत्तेन परिषज्यामि
अमृतम भवतो इदं नैवेद्येन देव सविधं प्रसुभान तस्मात् सत्येन परिषञ्जामि अमृतम भवतो अमृतवत्रणमसि ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा ज्ञानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा अन्नपूर्णाम्बायै नमः श्री भूमिदेव्यै नमः महालक्ष्मी नमः शर्करा संविदित रक्षणानि सर्वफलानि सर्वभक्षणानि एतत्सर्वम् अमृतं महानैवेद्यं निवेदयामि आचमनीयं समर्पयामि ओम भवत्वः आदिकील गन्धद्वय कदलीफल कर्पूरताम्बूलं समर्पयामि विचारान् समर्पयामि भवति चन्द्रमाला पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति एवं वेद लोकामाहितमं वेद आयुषमान् भवति आपोवे संवत्सरत्रागतनम् आगतनुवान् भवति एवं वेद यो अक्षुनामं प्रदृष्टिदां वेद प्रत्येकतिष्ठति पद्मासनां पद्मकरां पद्ममालां विभूषितां क्षीरवर्णसमं वस्त्रं ददातां हरिवल्लभां भावये भक्तियोगेन बिम्बेऽस्मिन् मनोहरे ओम अन्नपूर्णायै नमः श्री भूमिदेव्यै नमः श्री महालक्ष्मी नमः संकल्पத்தை சொன்ன மாதிரி அம்பாளுக்கு இருக்கா பூமிதேவிங்க இந்த தெய்வ சுரூபமா இருந்துருக்கா அங்க மகாலட்சுமி இருக்கா அப்படியே பாண்டியாரையே பரமேஸ்வரனா நினைச்சுட்டு அம்பாளுக்கு பிச்சை கேட்கிற மாதிரி அப்படி நிக்கிறத பாவனை பண்ணிட்டு உங்களுடைய மனக்கண்ணுல அன்னபூர்ணாட்ட சுவாமி பிச்சை கேட்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோ अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम कृष्णां जय पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवादिव भक्ता च स्वमेधो भुवनत्रयम् अन्नपूर्णायै नमः महालक्ष्मी नमः सर्वे प्रार्थना वेदोक्त प्रार्थना समर्पयामि समस्त राजोपचार मंत्रोपचार देवोपचार षोडश उपचार पूजा समर्पयामि स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन वाक्येन महे मनीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु हर हर नमः पार्वती पतये पूर्णायै नमः दात्रे नमः महालक्ष्मी नमः श्री भूमिदेव्यै नमः कामाक्षी देव्यै नमः ललिता महात्रिपुरसुन्दर्यै नमः योगमाया भुवनेश्वर्यै नमः ललिता महात्रिपुरसुन्दर्यै नमः पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवादिवभक्ताः सुदेशो भुवनत्रयम् महादेवी च विद्महे विष्णुपत्नी च देवः तन्नो लक्ष्मी प्रचोदयात् भूमिदेवी नमः अन्नपूर्णायै नमः महालक्ष्मी नमः वेदोक्त कर्पूर नीराजनम दर्शयामि प्रशांतारयामि प्रशांतारयामि